ட்ரெயின்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பியூர் சித் நேச்சுரல் வெல்னஸ் சென்டர்ல இருந்து டாக்டர் மோனிகா விக்னேஷ் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரப்பியை தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த தெரப்பினா என்ன, அதுல என்னென்ன வெரைட்டி இருக்கு, அதனால என்னென்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கறத இப்போ நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு ரிசல்ட், ஒரு லுக் தான் அது கொடுக்குங்களா? டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரு மினி சர்ஜிக்கல் மெத்தட் மாதிரி தான். பிஃபோர் பாத் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து மைல்டாக ஸ்கேல்ப்ல அந்த ஆயில் வச்சு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். ஸோ ஃபுட்டு வைஸ் நம்ம ஹேர்க்காக என்ன ஸ்பெஷலாக எடுக்கலாம்? எது எடுக்கணும்னு சொல்றதை விட எதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே, முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு. ஹேர் ஃபாலுக்கு மெயின் ரீசன் வந்து டேண்ட்ரஃபும் இருக்கு. சின்ன வெங்காயம் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ரேண்டமாக நார்மலாக சின்ன வெங்காயம் போட்டு சும்மா தேய்ச்சிட்டே இருந்தோம்னா ஸ்கின் இரிட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேர்ள்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளோதான் ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன செல்ஃபா அவங்கள வந்து ரொம்பவே பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ அளவுக்கு இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, பட் ஒர்க் பிஸி ரொம்ப அதிகமா இருக்கு. லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ஹேர் ஃபால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால்க்கான ரீசன் என்ன மேம்? என்னென்ன ரீசனுக்காக ஹேர் ஃபால் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் வந்து வெறும் ஃபீமேல் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. ஓகே. ஏன்னா இப்போ இருக்கிறதுல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீமேலை விட அதிகமா மேல் தான் கன்சர்ன் பண்றாங்க. அவங்களுக்கு தான் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு. நார்மலா ஒரு 20+ இயர்ஸ்ல இருந்தே ஹேர் ஃபால்ன்றது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் வந்து வருது அப்படின்னாலே எடுத்தோடனே வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்றது, ஷாம்பு யூஸ் பண்றது அந்த மாதிரி கன்சர்ன்குள்ள போகாம அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஹேர் ஃபால்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசனா இருக்கக்கூடியது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது ஊட்டச்சத்து கம்மியா எடுத்துக்கிறது. டெய்லி ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம பாடியில எப்ப கிடைக்காம போகுதோ அப்ப ஹேர் ஃபால் ஆகும். அது வந்து வெறும் அயன் டெஃபிஷியன்சி மட்டும்தான் ரீசன் சொல்ல முடியாது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஸோ மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கு. அதுல நம்ம கரெக்டா எடுத்துக்காதப்பையும் நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இருக்கு. மெட்டபாலிக்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது டயபெட்டிஸ், தைராய்டு அந்த மாதிரியான நீங்க கேட்டீங்க ஃபீமேலுக்கு, லேடிஸ் இருக்காங்கன்னா லேடிஸ் அதிகமா அஃபெக்ட் ஆகக்கூடிய வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால. ஹார்மோன்ஸ் லைக் பிசிஓஎஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். பிசிஓஎஸ் இருந்தாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஃபீமேலுக்கு வந்து ஹார்மோனல் ஃபீமேல் மட்டும் இல்லை மேலுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா வந்து இருக்கு ஹேர் ஃபாலுக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், நார்மலா டே டு டே நீங்க அதையும் கேட்டிருந்தீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ஃபீமேல் மேல் எல்லாருக்குமே நார்மலா வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு, டெய்லி வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த ஹேர் க்ரோத்தோட சைக்கிள்ல போய் அதை ஒர்க் பண்ணி ஹேரை வந்து அகெயின் க்ரோத் பண்ணாம அது ஒன்ஸ் ஃபால் ஆச்சுன்னா அகெயின் நமக்கு ரீக்ரோத் ஆகணும். ஹேர் க்ரோத்ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். அந்த சைக்கிளை வந்து ஸ்ட்ரெஸ் போய் பிரேக் பண்ணும். அதை பிரேக் பண்றதுனாலயும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நிறைய மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு, ரொம்ப லாங் டர்மா மெடிகேஷன் எடுத்துக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கும் வந்து ஹேர் ஃபால் இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய ரீசன் சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்துட்டு எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏஸ்தட்டிக் கிளினிக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சலூன் பேஸ்லேயே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அதுக்காக. ஸோ நம்ம இங்கிலீஷ் மெடிசன் சொல்லி அதுலேயுமே நிறைய ஹேருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம சித்தா, ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹெர்பலா இது எல்லாமே நம்ம பண்ணும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இதுக்கு அது பெட்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல, ஒன்னை விட இன்னொன்னு பெட்டர் அந்த மாதிரி நம்ம எதுலயுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட கண்டிஷன் பொறுத்து. இப்போ நார்மலா வந்து ஒரு டெஃபிஷியன்சில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா போதும். அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லாட்டி அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்தா போதும். அந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் ஒரு மெடிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான இம்பேலன்ஸ்க்கான டயட் கொடுக்கலாம், இல்ல மெடிகேஷன் தேவைப்பட்ட மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னை வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். அந்த மாதிரி
நாட் ஓன்லி நமக்கு வந்து இந்த மெடிகேஷன் எடுத்தா நமக்கு ஹேர் ஃபால் ஆகும், இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இது இருக்கு அப்படின்றதுக்கு வந்து கிடையாது. எந்த ஏஜ்ல நமக்கு வருது, எவ்வளோ அளவுக்கு நமக்கு ஹேர் ஃபால் இருக்கு, அந்த ஹேர் ஃபால் நம்ம அகைன் க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு என்ன நீட் இருக்கு. சில பேருக்கு வந்து காஸ்மெட்டிக் கன்சர்ன் இல்லாட்டி மீடியா பர்சனாலிட்டியா இருப்பாங்க, அவங்களுக்கு இமீடியட்டா க்ரோத் இருக்கும், இமீடியட்டா நீட் இருக்கும், இமீடியட் நீட் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்கான அட்வைஸ் வந்து அவங்க போய் எடுத்துக்கலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, எந்த ஒரு வே ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடியும் அது வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட தான் நீங்க போறீங்களா, ஓகே, அந்த வேலிடிட்டி அவங்களோட கிரெடிபிலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுதான் மேஜர் ஃபேக்டர். ஓகே. இப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி யாராவது பேஷண்ட் வந்திருக்காங்களா ஹேர் ஃபால்க்கு, இந்த மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி? ஸோ அவங்களுக்கு நல்ல growth இருந்திருக்கா அப்படிலாம்? கண்டிப்பா வந்திருக்காங்க பேஷண்ட்ஸ் வந்து ஹேர் ஃபால் பேஷண்ட்ஸ் வராங்க. ஹேர் ஃபாலோட சேர்ந்து அசோசியேட்டட் நிறைய டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இஷ்யூஸ்லயும் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் யாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் கொடுக்க மாட்டேன். ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் யாருக்குமே அட்வைஸ் பண்ண மாட்டேன். வர பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ரூட் காஸ்ன்றதை வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அதுக்கேத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டயட்ல என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், டயட்ல என்ன பண்ண முடியும், இல்ல வந்து ரொம்ப சிவியரா இருக்கு நீட் தேவைப்படுறவங்களுக்கு மெடிகேஷன்ஸ்குள்ள போகும். அந்த மெடிகேஷன்ஸ்குள்ள போய் அது எவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கணும், அதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெளிவா கைட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். நிறைய ரிசல்ட்ஸும் இருக்கு யூஸ் பண்ணவங்களுக்கு. ஹேர் growthக்கு வந்து ஏஜ் லிமிட் ஏதா இருக்கா, இவ்வளவு வயசு வரைக்கும் வளரும் நல்லா அப்படின்னு? கண்டிப்பா இருக்கு. ஏஜ் லிமிட் மட்டும் கிடையாது, ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. ஜெனட்டிக்ஸ் நமக்கு வந்து ஒவ்வொரு ஜீன்ஸ் இருக்கும், அப்பா தாத்தா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து நிரந்தரமா வந்து இந்த பால்னஸ் வழுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கொஞ்சம் இயர்லியராகவே வர ஆரம்பிக்கும். அதோட இயர்லி ஸ்டேஜ்ல நம்ம போயிட்டோம்னா நம்ம அது வந்து ஃபுல் பால்னஸ் வராம ஃபுல் வழுக்கையா வராம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல போகும்போது அது கொஞ்சம் வந்து டெக்னிக்கலா இருக்கும் நம்ம அதை வந்து சரி பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆகும், சில பேருக்கு ரிவர்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதை வந்து அனலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு அவேர்னஸை வந்து சொல்லிடணும். ஓகே, ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஹேர் வந்து ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு 1 hourல எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒன்று வச்சுக்கிறாங்க. இன்னும் சம் பீப்புள்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து மேல் நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி மேலுக்கும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்றாங்க. பட் அப்படி ட்ரை பண்ணும்போது அது வந்து பெர்ஃபெக்டா நாள் இருக்குமா, இல்லாட்டி ஒரு டெம்பரவரியான ஒரு ரிசல்ட், ஒரு லுக்கு தான் அது கொடுக்குங்களா? அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய வேரியன்ஸ் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரு மினி சர்ஜிக்கல் மெத்தட் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னு சொல்லி இருக்கும். ஒன்னு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரீ ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணணும்ன்றதையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். முக்கியமான விஷயம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான போஸ்ட் கேர் கரெக்டா கொடுக்கணும். அதுக்குன்னே இருக்கக்கூடிய சில ஷாம்பூஸ், ஆயில்ஸ் அந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்றதா நம்ம தெளிவா ஃபாலோ பண்ணிக்கணும். மெயினா பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற டாக்டர்ஸ் வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட தான் போறோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சலூன்ஸ்ல ஸ்பாஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே வேலிடா இருக்கா? ஏன்னா எனக்கு ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு ஃபேமஸான ஒரு சலூன் தான், நான் நேம் சொல்லல. ஸோ அங்க வந்து போய் அவங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்களுக்கு என்னன்னா பாடி ஃபுல்லா வந்து பர்னிங் சென்சேஷன் வந்துருச்சு. நல்லா வந்து காஸ்ட் எஃபெக்டிவா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாடி ஃபுல்லா எனக்கு ரொம்ப பர்னிங் சென்சேஷன் இருக்கு, தலையில எனக்கு குத்துற மாதிரி இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல கிரெடிபிலிட்டி பார்த்து தான் போவோம் சலூன்ஸ் அந்த மாதிரி போறோம். போனாலும் நம்ம ஹேருக்கு ஃபர்ஸ்ட் என்ன செட் ஆகுமா, நம்மளோட ரூட்டுக்கு அது செட் ஆகுமா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணணும். யார் அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பண்றாங்களோ அவங்க தான் வேலிடான டாக்டரா இருப்பாங்க, வேலிடான பர்சனாவும் இருப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நீங்க அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஹேர் ஃபால்க்கான ரீசன்ஸ் நிறைய சொன்னீங்க. இப்போ growth ஆகணும் அப்படின்னா சிம்பிளா நம்ம வீட்ல எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணா அது வந்து நார்மலா ஒரு growth இருக்கும், ரொம்ப ஃபால் வந்து ஃபுல்லா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க? ஜென்ரலா சொல்லக்கூடியது வந்து ஏஜ் வைஸ் பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வைஸ் இது பண்ணணும். முக்கியமா ரொம்ப காமனா ஒரு டிப்ஸ் என்னன்னா ஹேர் வாஷ் பண்றது. ஹேர் வாஷ் பண்றது சில பேர் டெய்லி வாஷ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்றது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேர் வாஷ்ன்றது
வீக்லி ட்வைஸ் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி எவ்ரி டைம் நம்ம வாஷ் பண்றதும் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரியான ஏதோ ஷாம்பூஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று ஷேக்கா பவுடர் யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம டர்ட் சேரும் போதும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து வர ஆரம்பிக்கும். பிளெயின் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்றதும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹேர் வாஷ் ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம பண்ண அதே மாதிரி ஆயில் அப்ளிகேஷன் நிறைய பேர் ஆயிலே யூஸ் பண்றது கிடையாது. ஆயில் வந்து நான் சொல்றது மெடிக்கேட்டட் ஆயில்னு இல்ல, நார்மல் கோகனட் ஆயில், நார்மலா தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோகனட் ஆயில ஃபுல் டே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிஃபோர் பாத் ஒரு 30 to 40 minutes வந்து மைல்டா ஸ்கேல்ப்ல அந்த ஆயில் வச்சு ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். அந்த ரெகுலர் இன்டர்வல் அது பண்ணாலே ஹேர் ரூட் வந்து ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும். ஓகே. ஸோ பிஃபோர் வாஷிங் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணா போதும். ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில குளிப்பாங்க. அப்படி இருக்கும்போது டேண்ட்ரஃப் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? அப்படி இல்ல, அவங்களோட ஸ்கின் கண்டிஷன், ஸ்கேல்ப் கண்டிஷனை பொறுத்து எல்லாருக்குமே த்ரோ நைட் அப்ளை பண்ணா ஹேர் டேண்ட்ரஃப் வரும் அப்படின்றது இது எல்லாமே நிறைய டேண்ட்ரஃபோட மித்ஸ். ஸோ அந்த மாதிரி கிடையாது. மைல்டு மசாஜ் உங்க ஸ்கின்னுக்கு வந்து, ஆனா பிஃபோர் அட் பெட் டைம்ல வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்றது ரொம்ப எங்களோட சித்தா கான்செப்ட்ல நாங்க அட்வைஸ் பண்றது கிடையாது. பிகாஸ் வந்து நைட்ல நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கபம் அதிகமாகும். சில பேருக்கு அந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அக்ரவேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்க பிஃபோர் பாத் நம்ம அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. நைட் உங்களுக்கு பாடிக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து. சில பேர் சைனசைட்டிஸ் அதுல வந்து ரொம்ப அஃபெக்டடா இருப்பாங்க. சோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. நார்மலா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்னும் இஷ்யூ இல்லை. ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய ஷாம்பு ஐட்டம்ஸ் கிடைக்குது, வெரைட்டியா இருக்கு. ஸோ எல்லாமே கெமிக்கல் தான். கண்டிப்பா ஒரு சீயக்காய் இருந்தாலும் அது இப்போ கெமிக்கலா வருது. ஸோ அதே வந்து பேஸ்ட் டைப்லலாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பவுடர் எல்லாம் மாறி. அப்படி இருக்கும்போது நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்றோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபுட் வைஸ் எடுத்தாதான் நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஃபுட் வைஸ் நம்ம ஹேருக்காக என்ன ஸ்பெஷலா எடுக்கலாம்? ஹேருக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வந்து எது எடுக்கணும்னு சொல்றதை விட எதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லலாம். முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி ரெக்யர்மெண்ட்ஸ்ல நமக்கு ஃபைபர்ஸ் ரொம்ப முக்கியம், அயன் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த அயன் கண்டென்ட் ரிச் ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் ரெகுலராகவே வந்து நம்ம டயட்ல சேர்த்துக்கணும். ரெகுலர் மீன்ஸ் நம்ம நார்மலா வந்து சில பேர் நார்மலாவே இந்த கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா வளரும், முருங்கைக்கீரை சாப்பிட்டா முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதுல மட்டும் அயன் கண்டென்ட் இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. ரெகுலராவே நம்ம ஃபுட்ல வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்க வந்து ஆர்கன் மீட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லிவர், ஸ்பின் அந்த மாதிரியான ஆர்கன் மீட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து ப்ரிவென்ட் ஆக ஆரம்பிக்கும். புரோட்டீன் நல்லா எடுக்கும் போது ஹேர் ரூட் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த புரோட்டீனுக்கு எய்தர் எக்காவும் எடுத்துக்கலாம், இல்ல வெஜிடேரியனா இருந்தா பனின் வெரைட்டில எடுத்துக்கலாம், நட்ஸ் அண்ட் பல்சஸ்லயே நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம ரெகுலரா ப்ரோட்டீன்லயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அயன் மட்டும் இல்லாம ப்ரோட்டீனும் நமக்கு ரெகுலரா இருக்கணும். அந்த புரோட்டீன்ஸ் எடுக்கும் போது அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஃபைபர் எடுக்கணும். ஃபைபர்னா ரெகுலரா காய்கறி, பழங்கள், காய்கறிகளையும் பழங்களையும் நமக்கு தேவையான நார்ச்சத்து வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம எடுத்துக்கூடிய அந்த புரதச்சத்தை, புரோட்டீனை வந்து அது டைஜஸ்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம டயட்ல ரெகுலராகவே டெய்லி ஒரு கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் எடுக்கணும், இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலுக்குன்னா அப்படி கிடையாது. எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்க எடுத்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லயும் அந்த மாதிரிதான். ஃப்ரூட்ஸ்ல எல்லா ஃப்ரூட்ஸ்லயுமே நமக்கு வந்து ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கு. மாதுளம்பழம்ல இருக்கு, ஆப்பிள்ல இருக்கு, பனானா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபைபர்ஸும் கிடைக்கும், நமக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும், எல்லாமே அதுல. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹேர் ஃபாலுக்கு ஒரு மெயின் ரீசன் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சீசன்ல வரும்னு சொல்லி வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. இது வந்து வின்டர் சீசன் மேபி அப்படி வரலாம், அதனால இருக்கும், அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்மளோட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ட்ரெஸ்ல எல்லாம் கொட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ரீசன் என்ன? டேண்ட்ரஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு ஃபங்கல் growth. தலையில வரக்கூடிய ஒரு ஃபங்கல் growth தான் இது. அந்த ஃபங்கல் growth வர்றதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஹேர் ஃபாலுக்கு எவ்வளவு ரீசன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஃபங்கல் growth அந்த டேண்ட்ரஃப்க்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு மெயின் ரீசன் வந்து டேண்ட்ரஃபும் இருக்கு. டேண்ட்ரஃப் நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது மைல்டா சின்ன சின்ன ஃபிளேக்ஸ் மாதிரி தான் வந்து உதிர ஆரம்பிக்கும். நமக்கு விசிபிளா லைட்டா தெரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி லைட்டா வந்து ஸ்கிராச் பண்ணும்போது சின்ன சின்னதா நம்மளோட நெயில்ஸ்ல எல்லாம் வந்து சின்ன சின்ன பவுடரியா வந்து உதிர ஆரம்பிக்கும்.
இதை ரொம்ப நம்ம கண்டுக்காம விட தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ்ல எல்லாம் நம்ம கொட்டுறது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இது ரொம்ப சிவியர் கண்டிஷன் அப்படியே கண்டுக்காமே விட்டுட்டோம்னா சிவியர் கண்டிஷன் அது ஒரு பேட்சா மாற ஆரம்பிச்சிரும். பேட்ச்னா அது செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனுக்குள்ள போயிடும். ஸோ இது வருதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹேர் வாஷ் ரெகுலரா பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஃபங்கல் growth வராம இருக்கிறதுக்கு அதுக்கு சில மெடிகேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ஆயிலும் ஷாம்பூஸும் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணாம அந்த ஃபங்கல் growth நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், அதை எராடிகேட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், ஹேர் growth வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஸோ அந்த டேண்ட்ரஃப் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அது நமக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ டேண்ட்ரஃப் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்குன்னு ஏதாவது சம் இன்டேக்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இன்டேக்ஸ் அதேதான் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஹேர் ஃபாலுக்கு எடுத்துக்கிறதா, ஸ்பெசிஃபிக்கா டேண்ட்ரஃப்க்கு அப்படின்ற மாதிரி இன்டேக்ஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சீசனல் எதனால வருதுன்னா அது உண்மைதான், சீசனல்னால வராது, சீசன் வந்து அக்ரவேட் பண்ணும். அதாவது வின்டர் கிளைமேட் நார்மலா குளிர்காலத்துல நம்மளோட என்விரான்மெண்டே ட்ரையா இருக்கும். நம்ம நார்மலா ஸ்கின்லயே நம்ம பார்த்தோம், ஸ்கின்லயே ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஏன்னா அந்த கோல்டு வெதர் வந்து ஒரு ட்ரைனஸ் கிரியேட் பண்ணும். அந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கேல்போட ட்ரைனஸ் இன்னும் அக்ரவேட் பண்ணி அந்த ஃபிளேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நியூவா அதை வந்து காஸ் பண்ணாது, பட் அக்ரவேட் பண்ணும். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அதிகம் பண்ணுது. ஆமா. சோ நம்ம ஹேர் ஃபால் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசணும் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி. சோ அதுல வந்து நிறைய சைடு எஃபெக்ட்டுமே இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மேல் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி டெத் ஆயிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ அதுக்கான ரீசன் என்ன மேம் இருக்கு? ஆமா, ரீசெண்டா அந்த உத்தரப்பிரதேஷ்ல கூட ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஹேர் ஃபால் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட தான் போறீங்களா, ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட தான் நீங்க பண்றீங்களான்ற அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ரேண்டமா வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு காஸ்மெட்டிக் கோர்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து காஸ்மெட்டிஷியன் அப்படின்னு சொல்லி பண்றவங்களை வந்து நம்ம வந்து நம்ப முடியாது. அது மேல ஒரு ஹோப் வந்து நம்ம வச்சுக்க கூடாது. ப்ராப்பரா முடிச்சவங்க நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, நிறைய சர்ஜிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்க. ப்ராப்பரா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க கிட்ட நீங்க ஒரு கைடன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கோங்க. ரேண்டம் பீப்புள்ஸ் கிட்ட நீங்க பண்றது மூலமா லாஸ் நமக்கு தான் வருது. ஸோ அவங்க வந்து கரெக்டான அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவும் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நியூஸ்லயே அதான் வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம் வந்தது, ஸ்வெல்லிங் வந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேஷன் வந்து இறந்துட்டாங்கன்னு. ஸோ அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் யார் சரியா ஃபாலோ பண்ணலையும் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வரும், அந்த டெத்லயும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுமே நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்ட்ரெஸ்னாலையும் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இன்டேக் கரெக்டா எடுத்துக்கிறேன், ஹேர் வாஷ் கரெக்டா பண்றேன், எல்லாமே நான் கரெக்டா பண்றேன், பட் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னாலும் ஹேர் ஃபால் ஆகுமா? கண்டிப்பா இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் ஹேர் ஃபால்க்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத்துக்கு வந்து நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு, ஸ்டேஜ் வைஸா நம்ம வந்து பிரிப்போம். அதுல நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அது என்ன பண்ணும்னா நம்ம பாடியோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோனே ஒண்ணு இருக்கு நம்ம பாடியில, கார்டிசால்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கு. அது அதிகமாகும். அது அதிகமாகும் போது அந்த கார்டிசால் வந்து நமக்கு ஹேர் ஃபால் மட்டும் இல்ல, பிபி எலிவேட் பண்ணும், நமக்கு பாடியில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதை வந்து இன்டியூஸ் பண்ணும். பிளஸ் ஹேரோட அந்த growth ஃபேஸ் போய் அதை அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணும்போது ஒன்ஸ் ரூட் வந்து ஃபால் டவுன் ஆகுதுன்னா அந்த இடத்துல திரும்ப ரீக்ரோத் வரணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும்னா அந்த ரீக்ரோத் வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் போய் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ரீக்ரோத் வராது. நம்ம என்னதான் நியூட்ரியன்ட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நமக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு, மைண்ட் நமக்கு காமாவே இல்ல, ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு நம்ம அக்ரெசிவா யோசிச்சுட்டு இருக்கோம், ஒரு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அதுல இருக்கோம்னா அது போய் நம்ம அந்த ஃபேஸை போய் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பாடிக்காக ஒரு ½ அன் ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஒன்று இதர் யோகா பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை முடிஞ்சளவு நம்ம ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஹேர் ஃபால் பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் யூடியூப் திறந்தாலே ஹேர் அப்படின்னு போட்டாலே நிறைய டிப்ஸ் அதுல வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ட்ரீட்மெண்ட்டும் அதுல வருது, ஹேருக்கு மட்டும் கிடையாது, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் அதுல வருது. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி நிறைய சைடு எஃபெக்ட் ஆகி அதுலயும் டெத் எல்லாம் நடந்திருக்கு, கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம நம்பணும் இல்ல நம்ப கூடாது, எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு உங்களோட அட்வைஸ்ல நீங்க சொல்லுவீங்க?
நிறைய நீங்க சொன்ன மாதிரி யூடியூப் ஓபன் பண்ணாலே டிப்ஸா நிறைய வரும். எல்லாருமே யார் எடுத்தாலும் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறது. இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, பட் நான் இந்த டிப்ஸ்மே நான் சொல்லல. நான் யாருக்குமே டிப்ஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ உங்க பாடிக்கு ஒரு டிப்ஸ் தேவைப்படும், உங்களோட அம்மா வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தேவைப்படும், அவங்களோட ஏஜுக்கும் அவங்க பாடிக்கும் அது தேவைப்படாது. நான் சொல்ற ரேண்டம் டிப்ஸை எல்லா ஏஜ் குரூப்பும் எல்லா பாடியும் வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ அப்படின்றப்போ அந்த மாதிரிதான் ஒரு வேலிடான ஒரு டாக்டரோ ஒரு வேலிடான ஒரு பர்சன் வந்து ரேண்டமைஸ்டு டிப்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. சோ நீங்க அதை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு பர்சனலா வந்து ஒரு பிசிஷியன் இருப்பாங்க, பர்சனல் டாக்டர், ஃபேமிலி டாக்டர் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, இல்ல அந்த டாக்டரே நீ நேர்ல கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு உங்க பாடியோட கண்டிஷன்ஸ், ஏன்னா நீங்க வந்து உங்க பாடியில 1008 ப்ராப்ளம் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், தைராய்டு இருக்கும், இன்னொருத்தருக்கு அது எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அந்த டிப்ஸ் நீங்க 2 பேருமே எப்படி அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும்? ஸோ உங்க பாடிக்கு அது செட் ஆகுமா இல்லையான்றத உங்களோட ஒரு ஃபேமிலி டாக்டர் கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்துல ஒரு பிசிஷியன் கிட்டயோ ஒரு அட்வைஸ் எடுத்துட்டு அப்புறம் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரேண்டமா சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஹேருக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ரோஸ்மெரி வாட்டர் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே நம்ம நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு யூஸ் பண்ணா அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலா வந்து அந்த சின்ன வெங்காயம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து என்ன கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அலோபேஷியான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹேர் ஃபால்லே நிறைய வெரைட்டி இருக்கு, அதுல அலோபேஷியான்னு சொல்லி இருக்கும். பேட்சா ஹேர் ஃபால் ஆகுறது, ஃப்ரண்ட் லைன் மட்டும் ரெசைட் ஆயிட்டே மேலே ஏறிட்டே போறது, அது எல்லாமே வந்து அந்த அலோபேஷியா. அது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கீழே தான் வரும், அந்த அலோபேஷியா கீழே வரும். புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, பேட்சா அங்கங்க மட்டும் ஹேர் ஃபால் இருக்கிறது. ஸோ அந்த கண்டிஷனுக்கு அந்த சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுவுமே உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அலோபேஷியா இருக்கு, என்ன லெவல்ல இருக்குன்றத பார்த்து தான் அட்வைஸ் பண்ணிக்கணும். ரேண்டமா நார்மலா சின்ன வெங்காயம் போட்டு சும்மா தேய்ச்சிட்டே இருந்தோம்னா ஸ்கின் இரிட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இது எனக்கு பர்சனலாவே இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய பார்த்த வரைக்கும் அதை யூஸ் பண்ணா நம்ம அதாவது சீக்கிரமா வந்து ஹேர் க்ரோத் ஆகும், 45 டேஸ்ல ஆகும், 25 டேஸ்ல ஆகும், அந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணி போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிஜமா ஆகுதான்னு. பட் அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. பண்ணலாம்னு சொல்லுவாங்க, பட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்குன்னு சொல்லி எந்த எவிடன்ஸ் பேஸ்டா எதுவுமே கிடையாது. ஓகே. அதே மாதிரி இப்போ ஆயில் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ ஹோம்மேட் ஆயில் இதை யூஸ் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி அவங்களே ஹேர் க்ரோத் எடுத்து போடுவாங்க. இது வந்து பிஃபோரா இருந்துச்சு, ஸோ ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பாசிபிள், அந்த மாதிரி லாங் ஹேர் வர்றதுக்கு பாசிபிளுங்களா? எல்லாருக்கும் அது பாசிபிள் கிடையாது. ஒரு சிலருக்கு பாசிபிள் ஆகலாம், ஆகாமையும் இருக்காது. அது அவங்களோட ஜெனட்டிக்ஸ் அதுல ரொம்ப முக்கியம். உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர், உங்க ஹேரோட ரூட் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே இப்ப அந்த பொண்ணு யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்திருக்கு, ஸோ அதே ஆயில இன்னொரு பர்சனுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அவங்களுக்கு ஆயிருக்குமானா ஆறுது வந்து கஷ்டம். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது. நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் சேஞ்ச் ஆகும். நம்ம வெறும் ஆயில் அவங்களோட ரூட் காஸ் என்ன, அவங்களோட காரணம் என்னன்றது தெரியாம வெறும் ஒரு ஆயில் வந்து ஹேர் ஃபால சரி பண்ணாது. அவங்களுக்கு ஆயிருக்குன்னா மேபி அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஸோ அதே இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானா அது வந்து கண்டிப்பா இல்ல. ஓகே. ஸோ ஹேர் பத்தின நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். உண்மையிலே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட ஸ்டைல்ல வந்து ஒரு காலேஜ் கேர்ள்ஸ்க்கு சிம்பிளா ஒரு டிப்ஸ், நீங்க வந்து மார்னிங் காலேஜ் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஹேர் வந்து நல்லா இருக்கும். இப்போ வெளியில போயிட்டு வரப்போ நமக்கு நிறைய டஸ்ட் இருக்கும், ஸோ பொல்யூஷன் அதிகமா இருக்கும். திரும்பவும் வீட்டில் வந்து அதை எப்படி நம்ம கேர் பண்ணிக்கலாம்? ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் மட்டும் எங்களோட வியூவர்ஸ்க்காக. ஹேர் ஃபால் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெகுலர் ஹேர் வாஷ், ரெகுலர் இன்டர்வெல்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. ரொம்ப பொல்யூஷன்ல போற மாதிரி இருந்தா ஹேரை முடிஞ்ச அளவு கவர் பண்ணிக்கிறது நல்லது. பொல்யூஷன் டைரக்டா வந்து நம்ம ஹேர் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு கவர் பண்ணிட்டு யூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல அட்வைசபிளான ஒண்ணு. அதே சமயம் கவர் பண்ற அந்த கிளாத்தும் காட்டன் கிளாத்தா இருக்கணும். நிறைய பேர் வந்து ஹெல்மெட்டுக்கு வந்து டைரக்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் தப்பு. ஹெல்மெட்குள்ள அந்த கவர் யூஸ் பண்ணிக்கணும், அது காட்டனா இருக்கணும். நார்மலா வந்து ஸ்கேல்பை கவர் பண்ணிக்கிறது இல்லாம ஒரு காட்டன் பேஸ்ட் ஒரு கிளாத்தை கவர் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணா அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு காலேஜ் கோயர்ஸ்லாம் அதிகமா இருக்கீங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும்னா நைட்டு ஸ்லீப்பை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும், ஸ்கிரீன் டைமை குறைக்கணும். ஸ்கிரீன் டைமை குறைச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே நமக்கு வந்து அதுவும் ஹேர் ஃபாலுக்கு வந்து மேட்டர்ஸ் தான். ஸோ அது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். ஸ்லீப் ரெகுலரா இருக்கிறது, ரெகுலர் இன்டர்வெல்ல ஹேர் வாஷ் பண்றது, இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளோட அந்த ஹேர் ஃபாலை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ரெகுலரா ஹேர் வாஷ் பண்றதுனால சைடு எஃபெக்ட் வருங்களா?
ஆமா, ரெகுலர் டெய்லி நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது ஸ்கேல்ப்ல வந்து ட்ரைனஸ் அதிகமாகும். ஓகே. ஸோ ட்ரைனஸ் அதிகமாகும் போது ஸ்கேல்ப் இரிட்டேஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலர் வாஷ் வந்து அவாய்ட் அட்வைசபிள் இல்ல. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப வந்து சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க. அதுவும் ஃபேக்டா பேசியிருந்தீங்க. டிப்ஸ் அப்படின்றது இல்லாம ரொம்ப ஜெனியூனா என்னவோ அதை வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.